ஆண்டவர்களோடு இருப்பாராக. புனித மார்க்கு எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம். அக்காலத்தில் சீடர்கள் தங்களுக்கு தேவையான அப்பங்களை எடுத்து செல்ல மறந்து விட்டார்கள். படகில் அவர்களிடம் ஒரு அப்பம் மட்டுமே இருந்தது. அப்போது இயேசு பரிசேயர் ஏரோதியர் ஆகியோர் புளிப்பு மாவை குறித்து மிகவும் கவனமாயிருங்கள் என்று அவர்களுக்கு கட்டளையிட்டார். அவர்களோ தங்களிடம் அப்பம் இல்லையே என்று ஒருவரோடு ஒருவர் பேசிக் கொண்டிருந்தனர். இதை அறிந்த இயேசு அவர்களை நோக்கி, நீங்கள் உங்களிடம் அப்பம் இல்லை என ஏன் பேசிக்கொள்கிறீர்கள்? இன்னும் உணராமலும் புரிந்து கொள்ளாமலும் இருக்கின்றீர்கள். உங்கள் உள்ளம் முழுகி போயிற்று. கண்ணிருந்தும் நீங்கள் காண்பதில்லையா? காதிருந்தும் நீங்கள் கேட்பதில்லையா? ஏன் உங்களுக்கு நினைவில்லையா? 5 அப்பங்களை நான் 5000 பேருக்கு பிட்டு அளித்த போது மீதியான துண்டுகளை எத்தனை கூடைகள் நிறைய எடுத்தீர்கள் என்று அவர்கள் கேட்க அவர்கள் 12 என்றார்கள். 7 அப்பங்களை நான் 4000 பேருக்கு பிட்டு அளித்த போது மீதி துண்டுகளை எத்தனை கூடைகள் நிறைய எடுத்தீர்கள் என்று கேட்க அவர்கள் 7 என்றார்கள். மேலும் அவர்களை நோக்கி, இன்னும் உங்களுக்கு புரியவில்லையா என்று கேட்டார். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவர்களே, ஒரு வேடிக்கை சொல்லுவாங்க. ஒரு பையன் அப்பா கிட்ட சொல்லியிருக்கான், அப்பா இன்னைக்கு நான் 10 ரூபா பிச்சை பண்ணிட்டேன் அப்படின்னு. அப்பா கேட்டிருக்காரு, எப்படி? நான் பஸ்ஸில் ஏறி வரல, பஸ்ஸு பின்னாலேயே ஓடி வந்தேன், அதில் 10 ரூபா அந்த டிக்கெட் சார்ஜை சேவ் பண்ணிட்டேன். அதுக்கு அப்பா சொன்னாரா, நீ தப்பு பண்ணிட்ட, நீ ஆட்டோ பின்னால் ஓடி வந்தால் நீ 100 ரூபா சேவ் பண்ணிடலாம். சில நேரத்தில் இந்த மாதிரி வேடிக்கையான விஷயங்கள் நம்மளும் செய்வோம். என்னுடைய நற்செய்தியில் பார்க்கும் பொழுது அப்போஸ்தலர்கள் ஆண்டவர்களோடவே இருந்து அவரோடு உணர்ந்து அவருடைய தூங்கி எல்லாமே 3 வருஷம் ஃபார்மேஷன் இருந்தாங்க. அந்த 3 வருஷத்துக்கு எத்தனையோ புதுமைகள் கடவுள் செஞ்சார். அதுலேயும் நீங்கள் ஆண்டவர் இயேசுவே சொல்கிறார், உங்களுக்கு கண் இருந்து நீங்கள் குருடராகவும் காது இருந்து நீங்கள் காது இல்லாத மாதிரி இருக்கிறீர்கள் அப்படின்னு கேட்குறாரு. கிறிஸ்துவர்களே, இந்த கேள்வி வெறும் அப்போஸ்தலர் மட்டும் இல்லை, நம்மளுக்கு கூட தான். ஏன்னா நம்ம கூட நிறைய முறை குருடர்கள் தான். கண் இருந்தும் நம்ம காண்பதில்லை. ஏன்னா கண்ணுடைய பார்வை எப்பொழுதுமே தெளிவாக இருக்கு. ஒரு தெளிவுன்னா நம்ம எது நம்ம பார்க்குறோமோ அதை நம்பி அந்த விசுவாசத்தோடு அந்த வாழ்க்கையை ஏற்றுக்கொண்டு நம்முடைய பயணத்தை நம்ம தொடர்ந்து நடக்கணும். அதுதான் பார்வை. சில பார்வை நம்மளுக்கு தெரியும், கடவுளுடைய பிரசனம் நம்ம இங்கே இருக்குது, திருப்பலி இடத்துல கடவுளுடைய பிரசனம் இருக்குது, கடவுளுடைய உணவு நம்ம அந்த நற்கரணை நம்ம வாங்கும் பொழுது கடவுளுடைய நம்ம கூட இருக்கிறாங்க நமக்கு தெரியும். ஆனால் இருந்தாலும் நம்ம சில நேரத்தில் என்ன சொல்கிறது, நம்ம அந்த இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறதில்ல, அந்த மதிப்பு கொடுக்குறதில்ல. நம்ம பாட்டுக்கு நம்ம இருக்கிற மாதிரி தான் இருக்கிறோம். அதாவது கடவுள் இருக்கிறார் அப்படின்ற ஒரு உணர்வையே இல்லாமல் நம்ம இருக்கிறோம். இன்னைக்கு கூட பாருங்கள், நிறைய பேர் கோயிலுக்கு வரும்போது மொபைலோட தான் வருவாங்க. அந்த மொபைலில் எதாவது பண்ணிருப்பாங்க, ஷார்ட் பண்ணிருப்பாங்க, பேசியிருப்பாங்க. சில பேர் கோயிலே பேசியிருப்பாங்க. அது அவங்களுக்கு தெரியும். நம்ம ஒரு மீட்டிங் போகிறோம் அப்படின்னா மொபைல் ஆஃபில் போகணும், மற்றவங்க டிஸ்டர்பன்ஸ் ஆகக்கூடாது. நம்மளுக்கு ஏதாவது கால் வந்தால் கூட ஏதாவது ரொம்ப எமர்ஜென்சி வந்துச்சுன்னா தான் நம்ம வெளியே போயிட்டு நம்ம பேசுவோம். இதெல்லாம் ஒரு சின்ன சின்ன காமன் சென்ஸ். இந்த காமன் சென்ஸே இல்லாத நம்ம நிறைய முறை நம்ம இருக்கிறோம். ஆண்டவர் இயேசு உங்களுக்கு காது இருந்து உங்களுக்கு கேட்கவில்லையா அப்படின்னு கேட்குறாங்க. ஏன்னா சில நேரத்தில் கடவுளுடைய வார்த்தை நம்ம கேட்க 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 அந்த வார்த்தை தான் நம்மளுக்கு அந்த மூச்சியாக மாறணும். நம்ம என்ன கேட்குறோமோ அதை நம்ம மூச்சியாக நம்ம வாயில் வரணும். அப்போது காதில் எது நல்ல விஷயங்களை நம்ம கேட்குறோமோ அதுதான் நம்ம மனசில் உள்ளே போய் மறுபடியும் வெளியே வரணும். ஆனால் நிறைய முறை நம்ம அதை செய்யவில்லை. நம்ம
இந்த ரெண்டு காது இருக்கு இல்லையா, அதில் ஒரு காது விட்டு இன்னொரு காதை விட்டுறணும். கிறிஸ்துவனுடைய அப்போஸ்தலர்களுக்கு இந்த பிரச்சனை இருந்தது. அப்போஸ்தலர்களே வந்து கடலோடு இருக்கும் பொழுதே அவங்க வந்து சரியாக கவனிக்காமல் இருந்தாங்க. அப்போ நம்ம எந்த லெவல்? ஸோ நம்மளுக்கும் இந்த ப்ராப்ளம்ஸ் எல்லாம் இருக்கும். ஆனால் இருந்தாலும் வந்து எல்லாருமே அப்படி இருக்கல, எல்லாரும் மட்டும்தான் அப்படி இருந்தது. கிறிஸ்துவனுடைய என்னுடைய நற்செய்தியில் ஆண்டவர் இயேசு வந்து அவர்களுக்கு வந்து கவனமாக இருங்கள் அப்படின்னு சொல்றாரு. யாரை பார்த்தீங்கன்னா இந்த பாரிசீஸ், இந்த பரிசேயர்கள், ஏரோதியர்கள் இதெல்லாம் வந்து அவங்களுக்கு பிரச்சனை கொண்டு வருவாங்க அப்படின்னு சொல்கிறார். அதை வந்து கவனிக்காம அவங்க வந்து அந்த நேரத்தில் சாப்பாடு இல்லைன்னு தான் கவலைப்படுறாங்க. நீங்கள் நிறைய பேர் வந்து காத்தால என்ன சாப்பிடலாம், மதியம் என்ன சாப்பிடலாம், நைட்டு என்ன சாப்பிடலாம், இதுதான் வந்து கவலைகளை தவிர, அதாவது மக்களை கூற்றி ஒன்றா இருந்து பகிர்ந்து நம்முடைய அவங்க நாலேஜ் விஸ்டமை அந்த அந்த என்ன சொல்கிறது மற்றவருடைய அனுபவத்தை இல்லை கடவுளுடைய அனுபவத்தை வந்து பேசுறதுக்கு விருப்பப்படுறதில்லை. இப்போது நம்ம அன்பியத்தில் போகிறோம், அன்பியத்துக்கு போகும் பொழுது இப்போ பரவாயில்ல ஒரு ஷேப் ஆகிடுச்சு. அன்பியத்தில் வரும் பொழுது நிறைய பேர் வந்து உட்கார்ந்து கேட்குறாங்க, கேள்வியை கேட்குறாங்க, தெரிஞ்சுக்கணும்னு விருப்பப்படுறாங்க, அதை பற்றி விருப்பப்படுறாங்க. யாரோ ஒருத்தர் இந்த ஒரு மெசேஜ் அனுப்பிச்சிருந்தாங்க, அதை எனக்கு வந்து ஒரு பர்டிகுலர் டே மீட்டிங் வைக்கிறாங்க, அந்த டேயில் வந்து எனக்கு ஹாலிடே கிடைக்கிறதில்ல, நான் வேலைக்கு போகிறேன், அதனால் அதை போஸ்ட் பண்ண முடியுமா, நான் மிஸ் பண்ணக்கூடாது அன்பியம் அப்படின்னு. அது கேட்டது எங்களுக்கே ஒரு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. அப்போது அன்பியத்தில் வந்து நம்ம என்ன பண்ணுறோம், கடவுளுடைய வார்த்தையை கேட்டு அதனுடைய அனுபவத்தில் நம்ம வந்து நம்ம கடவுளுடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளணும். அதாவது அதில் முழுகி அந்த என்ன சொல்கிறது நம்மளுக்குள்ள ஒரு ஆறுதலையும் மன அமைதியும் அந்த திருப்தியும் நமக்கு கிடைக்கிது. அப்போது எல்லாருமே சேர்ந்து ஒரு குடும்பமாக கடவுளுடைய பற்றி நம்ம டிஸ்கஷன் பண்ணும் பொழுது, தெரிந்து கொள்ளும் பொழுது அது ஒரு ஆசீர்வாதமாக மாற்றப்படுகிறது. கிறிஸ்துவனுடைய இன்றைய நற்செய்தியை நம்ம பார்க்கும் பொழுது ஆண்டவரே சொல்கிறார், நான் இந்த 2 மிராக்கிள் பண்ணினேன், 5000 பேர் 4000 பேருக்கு, அது உங்களுக்கு தெரியாதா அப்படின்னு அவங்க கேட்குறாங்க. ஏன்னா அவருக்கு வந்து அந்த சமைச்ச சாப்பாடு இல்லைன்னு தான் யோசிக்கணும் தவிர, கடவுளே இருக்கிற அவர் தான் சாப்பாடு, அவர் வந்து இருக்கணும் நமக்கு என்ன கவலை அப்படின்றது அவங்களுக்கு தெளிவு இருக்கல. சில நேரத்தில் குடும்பத்தில் வந்து நம்ம இப்படி தான், சில பேர் பசங்க வந்து ரொம்ப வரிப்பட்டிருப்பாங்க, அப்பா அம்மாவுக்கு தெரியும் அவங்க என்ன பண்ணுவாங்க, ஸ்கூல் ஃபீஸ் பே பண்ண முடியல, எங்கேயோ போய்ட்டு கடன் தான் வாங்கிட்டு வந்து என்ன பண்ணுவாங்க. பசங்களுக்கு வந்து சில நேரத்தில் சில பசங்கள்லாம் வந்து பெற்றவங்க நீ என்ன பண்ண அப்படின்னு கேட்பாங்க. அவங்க அந்த ஃபீஸ் கட்டுறதுக்கோ இல்லை அவங்க சாப்பிட்றதுக்கோ இல்லை துணி வாங்கிக்கிறதுக்கோ எவ்வளோ கஷ்டப்பட்டாங்க அப்படின்னு அந்த பெற்றோருக்கு தான் தெரியும், அந்த பசங்களுக்கு தெரியாது. இது நம்ம எப்படி புரிய வைக்கணும்னா அந்த அனுபவத்தில் மூலியமாக தான் தெரிய வரும். அதனால தான் சில நேரத்தில் வந்து சில பிள்ளைகள் வந்து இந்த மாதிரி ஒரு என்ன சொல்கிறது அனுபவம் இல்லாத இருக்கிறது நம்ம பார்க்குறோம். கிறிஸ்துவனுடைய இன்று ஆண்டவர் ரொம்ப தெளிவாக நமக்கு சொல்கிறார், நான் இருக்கும் பொழுது உங்களுக்கு என்ன பயன்? இதுதான், நான் இருக்கும் பொழுது உங்களுக்கு என்ன கவலை? யார் வந்து ஆண்டவரை வந்து விசுவாசிக்கிறார்களோ அவர்கள் எந்த கவலையும் பட வேண்டாம். என்னுடைய ஓல்டேஜ் ஆகும்போது என்ன சாப்பாடு யார் கொடுப்பாங்க, இல்லை நான் எப்படி இருக்க போகிறேன், அதெல்லாம் கடவுள் பார்த்துப்பார். எப்போ நம்ம கடவுள் மேல் நம்பிக்கை வைக்கிறோமோ ஒரு நம்மளுக்குள்ள ஒரு அமைதியும் சமாதானம் அது தானே நடக்கும். சில நேரத்தில் வந்து நம்ம சக்ஸஸ் ஆக மாட்டோம், ஏதோ ஒரு ப்ராப்பர்ட்டி எனக்கு வர வேண்டியது வரல, சரி ஓகே இதில் என்ன ஓகே நோ ப்ராப்ளம், ஆனால் அதுலேருந்து எனக்கு ஒரு அமைதியும் கிடைக்கும். இல்லை நான் ஒரு போராட்டம் போயின்னு வந்துட்டு நான் பண்ணே இருந்தேன்னா எனக்கு வந்து ஒரு பீஸ் ஆஃப் மைண்டே இருக்காது. கடவுள் வந்து சில நேரத்தில் வந்து நம்மளுக்கு சிலது வந்து கொடுக்கலன்னா அது நல்லதுன்னு நீங்கள் நினச்சிக்கோங்க, அது ரொம்ப அமைதி கொடுக்கும். நம்மளுக்கு நிறைய இருக்கிறதுனால அதனால் பிரச்சனை தான் தவிர அதனால ஒரு சமாதானம் இருக்காது. கடவுளுக்கு தெரியும் நம்மளுக்கு எப்போ என்ன ஏது கொடுக்கணும் அப்படின்னு. அதனால கடவுள்கிட்ட தான் அந்த கவலையை விட்டுணும். கடவுள்கிட்ட நம்ம நம்பி அவரை விட்டுட்டோம்னா அவர் பார்த்துவார். அவர் பார்க்கறதுனால நம்மளுக்கு ஒரு அமைதியும் சமாதானம் கிடைக்கும். கிறிஸ்துவனுடைய என்னுடைய திருப்பலில் கடவுள் நாம் ஜெபிப்போம். இறைவா, நீ இருக்கும் பொழுது நமக்கு என்ன பயம், எனக்கு என்ன கவலை, அதனாலே உன்னுடைய அமைதியும் உன்னுடைய ஆசீர்வாதம் தந்து என்னை மகிழ்ச்சியாக இருக்கிற ஆசீர்வாதம் திருப்பலில் மன்றாடுவோம்.